Welcome to VL Academy. இந்த வீடியோல நம்ம cost sheet preparationல practical problem number 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1 by 2.40. இந்த textbook ஓட author details நான் descriptionல கொடுத்திருக்கேன் and thumbnailலயும் உங்களுக்கு அந்த textbook ஓட first page வரும். Okay, and now we'll just get into the problem. இதுதான் format, அதாவது cost sheet இதுனா statement of cost prepare பண்றதுக்கு. இது நான் எல்லா வீடியோலயுமே காட்டுறேன். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் இதுதான் 8th ப்ராப்ளமோட கொஸ்டினுங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு, அது வந்து ரா மெட்டீரியல்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தான் இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. அடுத்தது ஒர்க் காஸ்ட், அது ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இதுல புதுசா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் ஓவர் ஹெட் டு ப்ரொடக்டிவ் வேஜஸ். ஓகே, ஸோ இங்க ப்ரொடக்டிவ் வேஜஸ் எவ்வளோ? 5 lakh. அப்ப நம்ம ஒர்க் ஓவர் ஹெட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து இந்த ப்ரொடக்டிவ் வேஜஸ்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கறது தான் கேட்குறாங்க. அது நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ரல் ஓவர் ஹெட் டு ஒர்க் காஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்ப பார்க்கலாம். திஸ் இஸ் தி கொஸ்டின். நீங்க வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், வேஜஸ், இது எல்லாமே. லெட்ஸ் சி. இப்போ காஸ்ட் ஷீட் இங்க வந்து எந்த இயருமே கொடுக்கல, ஹஸ் கிவன் 2018. எல்லா ப்ராப்ளமே இந்த புக்ல 2018 பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே, ஸோ அதனால திஸ் டைட்டில் இஸ் ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 rupees. அந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11 lakh. ஓகே, அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அது 1,40,000. ஸோ இப்போ 40,000 பிளஸ் 11 lakh, அதுல மைனஸ் 1,40,000 போட்டோம்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் 10 lakh rupees. இதுதான் ஃபர்ஸ்ட் இது கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொன்னது. ஓகே, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட். அடுத்தது ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்டுக்கு வந்து வி ஹாவ் டு ஆட் ப்ரொடக்டிவ் வேஜஸ், அதை ஆட் பண்ணோம்னா வில் ஃபைண்ட் ப்ரைம் காஸ்ட். இங்க ப்ரைம் காஸ்ட்னு அவங்க கேட்காதனால நான் அதை ஹைலைட் பண்ணல. ஓகே, அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு அடுத்தது ஒர்க் காஸ்ட் கேட்டதுனால அது நான் வந்து ஹைலைட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். அண்ட் இந்த 15 lakhல ஒர்க் ஓவர் ஹெட் காஸ்ட் நம்ம ஆட் பண்ணாதான் ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒர்க் ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ? 1,50,000. ஓகே, அது ஆட் பண்ணோம்னா வில் ஃபைண்ட் தி ஒர்க் காஸ்ட், தட் இஸ் 16,50,000. ஒர்க் காஸ்ட்ல ஒர்க் காஸ்ட்டுக்குரிய செலவுகள் என்னென்ன ஆச்சோ அது எல்லாமே சேர்த்தாதான் அந்த ஒர்க் காஸ்ட், அதாவது ஒர்க்குரிய செலவுகள் ஆச்சு அப்படிங்கறத நம்ம காமிக்க முடியும். அதனால அதுக்கான செலவு 1,50,000. அதை இதோட ஆட் பண்றப்ப வில் கெட் ஒர்க் காஸ்ட் 16,50,000. இது செகண்ட் ஒன். அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கேட்டிருக்காங்க. ஷோ யூ தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம். ஸோ ஆஃபீஸ் ரிலேட்டடானதெல்லாம். ஸோ ஆஃபீஸ் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சாரி, இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தனியா இருக்கு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரும். ஓகே, ஸோ இங்க ஆஃபீஸ் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து 1 lakh. ஸோ அந்த 1 lakh ஆட் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது நான் ஹைலைட் பண்ணாம இருக்கேன், தட் இஸ் 17,50,000. ஓகே, இதுல வந்து ஃபினிஷ் கூட்ஸ் ஓடதும் ஆட் பண்ணனா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் வந்து 50,000 வர்த். இது போன வருஷத்தோடது இந்த வருஷம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது கூட அதையும் நம்ம ஆட் பண்றப்ப வில் கெட் 18 lakh. அதுல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் இது அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போகுது, இந்த வருஷத்துல இருக்காது. ஸோ அப்ப அந்த 60,000 லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 17,40,000. தட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. இப்போ கொஸ்டின்ல வந்து சேல்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஹியர் எங்க சேல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லெட் மீ செக் அவுட், பிகாஸ் நான் கொஸ்டின்ல மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. இங்க வந்து சேல்ஸ்க்கான வேல்யூ இஸ் நாட் ஹியர். ஃபினிஷ் குட்ஸ் 24 lakh இருக்கு. அண்ட் சேல்ஸ் அப்படிங்கறது எப்படி இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் வெயிட். ஸோ இங்க சேல்ஸ் வந்து 17,40,000, ப்ராஃபிட் வந்து 6,60,000. அது வந்து we need to find. ஸோ இங்க வந்து
finished goods sold. இது நான் சோல்டுங்கிறத மென்ஷன் பண்ண மறந்திருக்கேன். சாரி. ஸோ இந்த finished goods sold வந்து 24 lakh. ஓகேவா? அதுதான் சேல்ஸ். ஸோ அந்த சேல்ஸ் 24 lakh நம்ம இங்க கீழே போட்டுட்டு காஸ்ட் ஆஃப் goods sold 17,40,000. ஸோ இந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நமக்கான செலவு 17,40,000 தான். பட் அது வந்து நம்ம 24 lakhsக்கு வித்திருக்கோம். பட் நமக்கான லாபம் எவ்வளவுன்னா 6,60,000 rupees. ஓகே. ஸோ இதோட நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டின்ல வந்து பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து percentage of work overhead charge to production wages. Okay, work overhead to production or productive wages. Sorry, productive wages. Productive wages. இப்போ இங்க work overheadங்கிறது எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணதுல பார்க்கணும். Work overhead is இங்க எவ்வளோ போட்டிருக்கு 1,50,000. ஸோ இங்க வந்து where is it? இந்த இதுல இருக்கு. ஸோ work overhead cost is 1,50,000. ஓகே. அடுத்தது productive wages எவ்வளோ 5 lakh. ஓகே. இந்த 1,50,000க்கும் 5 lakhக்கும் உள்ள பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1,50,000 divided by 5 lakh into 100 is 30%. அடுத்தது percentage to general overhead to work cost. Again, இங்க வந்து general overhead என்னது? That is 1 lakh rupees. இங்க எங்க இருக்கு? It is not this. General expenses. Expenses overhead எல்லாம் ஒண்ணுதான். So this is 1 lakh. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஒர்க் காஸ்ட். நமக்கு ஒர்க் காஸ்ட் எவ்வளோ? இங்க பாருங்க 16,50,000. ஸோ இந்த 1 lakh divided by 16,50,000 into 100 is 6.06%. ஓகே. ஸோ இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ we have found out. இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் அ கமெண்ட் பாக்ஸ். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.